அடுத்தது அவன் அந்த கொள்கைக்கு எடுத்திருக்கிற அத்தனை ஆயத்துக்களும் யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஆயத்து. யுத்தம் சொன்னா காவிர்களோட யுத்தத்துக்கு போட சம்பந்தப்பட்ட ஆயத்து அத்தனை இதுக்கு எடுத்து போட்டிருக்கிறான். யாரோட யுத்தம் செஞ்சான்? ஒரு வகையில நபுசோடையும் ஷைத்தானோடையும் யுத்தம் செஞ்சான்னு சொன்னா அது ஒரு வகையில அது யுத்தம்னு ஏற்றுக்கொள்ளலாம். இது அங்கதான் போய்த்து ருசியான சாப்பாடெல்லாம் சாப்பிடுறானே, ருசியா இன்பமா படுக்கிறானே, இன்பமா படுக்கிறானே. இப்படி அது அந்த அந்த ரீதியில போனா அது அப்படி. அடுத்தது அதுல இருக்கக்கூடிய ஆணிகள் அதுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய ஆத்துகள் இந்த சுழி ஓடும், சுழி, அந்த சுழியில ஒரு இலை அம்புற்றா அது வெளியே வராது. அந்த சுழியிலேயே அம்புட்டு கீழே போய்த்து நகமா போயிடும். அதே மாதிரி அழிக்கக்கூடிய ஆளுங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கிதாபு, அந்த ஷராப்பு, அதை மட்டும்தான் பார்ப்பாங்க, அதை மட்டும்தான் பார்க்கிறது. அதே ஹயாத்து சஹாபா, அந்த ஹயாத்து சஹாபாவிலேயே அவங்களுக்கு முரணான சரித்திரங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் வாசிக்கிறேன்ல, இதை வாசிச்சா தபிலிகளை வந்தவன் வைத்துருவானே, அதனால வாசிக்கிறேன். அதெல்லாம் இருட்டடிப்பு செய்யறது, அதான் இருட்டடிப்பு. அதுல ரசூல்லாவுடைய சிறுநீரை குடிச்சது, ரசூல்லாவுடைய ரத்தத்தை குடிச்சது, ரசூல்லாவுடைய அந்த 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 இதுகளை வேர்வையை எடுத்தது என்ற சரித்திரம்லாம் அதில் வருது. அதை வாசிக்கிறேன் இல்லை. வாசிச்சா ரசூல்லாவுடைய அந்தஸ்து கூடி போயிடும், இலியாசுடைய அந்தஸ்து குறைஞ்சி போயிடும், இலியாசுடைய அந்தஸ்து குறைஞ்சி போயிடும். இப்படி அது அது அப்படி. அப்போ ஆக கடைசியாக எடுத்து பார்த்தா வெங்காய தபிலீகம், விளக்கெண்ணெய், உளமாக்கல்.